நாங்கள் ரபி ரஹ்மான் இது சுப்ஹானக ரப்பி அனைவரும் உங்களுடைய சஃப்புகளை சரி செய்து கொள்ளுங்கள். ஆனா இன்னும் சொல்ல போனால் நோன்பை பற்றியும் நோன்பின் மாண்பை பற்றியும் அவர் தெளிவாக எனக்கு சொன்னார். யாருடைய மிஸ்டேக் தெரியுமா? இந்த ஜமாத்துக்காரங்க, அது அந்த ஜமாத்துக்காரங்கன்னு தெரியல, அவங்க பண்ணது எவ்வளவு பெரிய ஒரு தவறு தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ், ஜரீனா ஷேக் அப்படிங்கிற நம்மளுடைய புது சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நம்ம இந்த சேனலில் இன்னும் நிறைய சமூக பேச்சுக்களை பேச போகிறோம் இன்ஷால்லா. இப்போ சமுதாயத்தில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, விஜய் சார் வந்து என்ன பண்ணாங்க, இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு இருந்தது. இப்போ எல்லாரும் நினைக்கக்கூடாது இப்போ இவங்களுக்கு விஜய் பிடிக்காது, இல்லை இவங்களுக்கு தாவேக கட்சி மேலே ஒரு வெறுப்பு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எந்த கட்சியில் இந்த மாதிரி நடந்திருந்தாலும், எந்த அரசியல்வாதி இப்படி செஞ்சுருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக பேச தான் செய்வோம். ஏன்னா இது அரசியல்வாதிகள் மேலே நம்ம குற்றம் சாட்ட போகிறது கிடையாது, சரிங்களா? ஏன்னா அரசியல்வாதிங்கிறவங்க அரசியல்வாதி தான். அரசியலில் நடிப்பை கலக்கிறதும் நடிப்பில் அரசியலை கலக்கிறது எல்லாமே ஒரு நடிகருக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஸோ அவங்கள நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அவங்க அவங்களுடைய வேலையை பார்க்குறாங்க, ஒரு பணத்துக்காக வேண்டி அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க அதை பண்ணும்போது நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண முடியாது, இது தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இபாதத்துக்குள்ளே நடிப்பையும் அரசியலும் கலக்கிறது தான் இங்கே ரொம்ப கேவலமான கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நம்ம யாரையும் வந்து இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, இப்போ விஜய்க்கு ஓட்டு போட வேணாம், இவங்களுக்கு ஓட்டு போட வேணாம் நம்ம பேச வரலை. அது நமக்கு தேவையும் இல்லை. ஓட்டு போடுறது எல்லாருடைய உரிமை. அது யார் வேணா யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், சரிங்களா? இங்கே பேச வர்றது இந்த அரசியலுக்குள்ள இபாதத்தை கலந்து ஏன் அதை அரசியலாக்குறீங்க, இபாதத்தை ஏன் அரசியலாக்குறீங்க அப்படின்னு தான் கேட்க வரும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருப்போம், இஃப்தார் நிகழ்ச்சியில் யார் விஜய் அவங்க கலந்துக்கிறாங்க. விஜய் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே உட்காந்து எல்லாரோட உட்காந்து சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அங்கே தொழுகை நடக்குது, அங்கே தொழுதுட்டும் போகிறாங்க. இதில் என்னன்னா, இது புதுசு கிடையாது. நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்லா அரசியல்வாதிகளுமே இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது, அப்புறமா போகிறது அப்படின்னு தான் இருக்கும். இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறது என்னன்னா, உட்காந்து மக்ரிப் தொழுகையும் தொழுதுட்டு போகிறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுடைய இஸ்லாத்தில் நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது ஒரு மனிதன் ஈமானோட இருக்கும்போது தான் அவங்க இபாதத்துன்னு சொல்லப்படுற எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய முடியும். இப்போ இவர் நோன்பு வைத்ததா சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது, சரிங்களா? நோன்பு வைத்தாரா இல்லை நோன்பு திறக்க மட்டும் வந்தாரான்னு தெரியாது. சரி, நோன்பு வைத்ததாவே இருக்கட்டுமே, அது ஒரு விரதம் இல்லையா? ஏன்னா அவருக்கு உள்ளுக்குள்ளே ஈமான் இல்லை. ஈமான் இல்லாமல் அவங்க வைக்கிற நோன்பு என்னது, அது விரதம். இப்போ எத்தனையோ பேர் ஃபாஸ்டிங் வைக்கிறாங்க இல்லையா? எத்தனையோ டாக்டர்ஸ் வைக்கிறாங்க. ஹெல்த்தில் ஆர்வமாக இருக்க எத்தனையோ பேர் என்ன பண்ணுறாங்க, வீக்லி ஒன்ஸோ ட்வைஸோ அந்த மாதிரி வைக்கிறாங்க. அது வேறு வேறு மாதிரிலாம் இருக்குது டைமிங். ஸோ அந்த மாதிரி இது ஒரு விரதமாக தான் எடுத்துக்க முடியுமே தவிர, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே ஈமான் இல்லாமல் அவங்க என்னதான் நான் நோன்பே வைத்தேன், நான் காலையிலேருந்து தண்ணியும் குடிக்கல சாப்பிடவும் இல்லைன்னு அப்படி வந்து உட்கார்ந்துருந்தாலும் அது என்னது, அது மற்றவர்கள் வைக்கிற ஒரு விரதம் தானே தவிர அது ஒரு இபாதத்து கிடையாது. அந்த இபாதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முன்னுரிமை கொடுத்து அவங்க தளபதி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பள்ளிவாசலில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது அவங்க கூட நோன்பு திறக்கிறதே ஒரு பெரிய அருட்கொலையாக நினைக்கிறாங்க. நோன்பை விட்டுதாச்சு, அதாவது வந்த மனுஷன் யாரு, அவர் கூட உட்காந்து நம்ம நோன்பு திறக்கிறோமே, அங்கே உள்ளவங்களுடைய அந்த களிப்பையும் அவங்களுடைய ஆரவாரத்தையும் பார்க்கும்போது உண்மையாலுமே தாங்கவே முடியல அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது. இதில் என்னன்னா அடுத்து தொழுகிறாரு. இப்போ என்னன்னா தொழுகைக்கும் என்ன முக்கியம், ஈமான் முக்கியம் இல்லையா? நீங்கள் எப்படி தொலை வைக்கிறீங்க? ஒரு மனிதர் வராரு இஃப்தாருக்கே, அவர் எல்லாரும் வந்து உட்கார்ந்த பிறகு கடைசி மனிதராக தான் வராரு. கடைசி மனிதராக வந்தவரை கொண்டு போய் முதல் சஃப்ல உட்கார வச்சு அவரை வந்து நீங்கள் தொலை வைக்கிறீங்க. போன வருஷம் தொழும் போது அவருக்கு எப்படி தொழணும்னு தெரியல, கொஞ்சம் கம்முன்னு திருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இந்த வாட்டி கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு எப்படி குனினோ நிமிரணும்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இது வந்து மார்க்கத்தில் கூடின ஒரு விஷயமா? முதல்ல ஒரு மனிதன் யார் முதல்ல தொழுகைக்காக வராங்களோ அவங்க முன்னாடி நிற்கணும். அடுத்து வரவங்க எவ்வளோ பெரிய சிஎம் பிஎம் இருந்தாலும் பின்னாடி இருந்த வரலாறு தான் பார்த்துருக்கோம், இஸ்லாமிய அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவரை நீங்கள் கொண்டு போய் முதல்ல நிற்க வைக்கிறீங்க. முதல்ல அவருக்கு மனசுக்குள்ள நான் அல்லாஹ்வை வணங்குறேன் அப்படிங்கிற நினைப்பு இல்லை, நான் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லை. இப்படி முஸ்லீம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவர் எப்படி வந்து ஒரு ஜமாத்தாருடைய அங்கீகாரத்தை பெற்று முதல் சஃப்ல இமாமுக்கு பின்னாடி நிற்க முடியும்? இதில் இஸ்லாத்தில் ஏதாவது ஒரு வழி இருக்குதா? இல்லை அவர் வந்து சொல்கிறாரு நான் முஸ்லீம் ஆயிட்டேன், சரிங்களா, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு திறக்கிறேன், நான் இன்னைக்கு தொழுவுறேன்னு சொல்கிறாரு. ஸோ அதையே அவர் கண்டினியூ பண்ணுறாரா?
போய் அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அவர் முஸ்லீமா தொப்பி போட்டுட்டு இருப்பாரு இல்லையா, அவர் ஒரு குலா வச்சுட்டு இன்னைக்கு இருப்பாரு. நாளைக்கு என்ன பண்ணுவாரு, இன்னொரு இடத்துல இன்னொரு கோயில்ல அவருக்கு இது இருக்கும், பிரச்சாரம் இருக்கும். அங்க போய் என்ன பண்ணுவாரு, திருநூறும் நாமம் போட்டுட்டு அங்க ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க. இது விஜய்னு இல்லை, வேற எந்த அரசியல்வாதியால இருந்தாலும் என்ன வேணும், அவங்களுக்கு ஓட்டு வேணும் இல்லையா, அவங்க பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு மஸ்ஜிதை யூஸ் பண்ண மாதிரி நாளைக்கு ஒரு கோயிலை யூஸ் பண்ணுவாங்க, நாளை கழிச்சு ஒரு சர்ச்சுக்கு போய் சிலுவையை மாட்டிட்டு அங்க பேசுவாங்க. ஸோ இது இஸ்லாமா? நீங்க கேட்கலாம், ஏங்க ஒரு மனிதர் வராரு, அவர் தொழுவணும்னு வராரு, அவர் எப்படிங்க நாங்க தொழுவ விடாம பண்ணனா, அவரா வந்து இங்க தொழுவுல ஒரு பல செட்டப்புங்களோட அங்க இருக்கிற அந்த வீடியோ செட்டிங்ல இருந்து எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், மேல இருந்து கீழே இருந்து சைட்ல இருந்து, அதுவும் அங்க நிறைய பேர் தொழுவாமே சும்மா கூட நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது இல்லையா. அங்க தொழுவைக்கான இக்காமத்து சொன்ன பிறகு கூட அங்க நின்று என்ன பண்றாங்கன்னா போட்டோ செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவர் கூட. அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது வயிற்றுச்சலா இருக்குது. அடுத்து என்ன பண்றாங்க, அவருக்கு போய் குரானை பிரைஸ் கொடுத்துட்டு அதை போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எவ்வளோ தொழுகையை அலட்சியம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இதில் யாருடைய மிஸ்டேக் தெரியுமா, இந்த ஜமாத்துக்காரங்க, அது அந்த ஜமாத்துக்காரங்கன்னு தெரியல, அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய ஒரு தவறு தெரியுமா. தயவு செய்து அல்லாஹ்க்கு பயந்து மாத்திக்கங்க. அரசியல்வாதிக்காக வேண்டி இபாதத்தை அரசியல் ஆக்காதீங்க. நாளைக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். அவர் வந்து ஒரு குரானை திறந்து வைக்கிறாரு, என்ன குரானை வந்து அவர் தான் திறக்கணுமா, அது குரானுக்கு வந்து அவர் திறப்பு விழா கொடுக்குறாரா, அவர் திறந்து வச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த குரான் திறந்த மாதிரியே இருக்குது. அது யாருக்காக அது திறந்து வச்சிருக்கீங்க, என்ன விஷயம் அது? இதெல்லாம் என்ன ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு படிக்கிற புக்கா குரானுங்கிறது? நம்மளுடைய நேர்வழி காட்டி அதை அவங்க தொடக்கூடாது, அவங்க படிக்கக்கூடாதுன்னு இல்லை. குரான் வந்து உலகத்துக்கே, உலக மக்கள் எல்லாருக்குமே அளிக்கப்பட்டது தான். அதனால எல்லாருமே அதை தொடலாம், படிக்கலாம். ஆனா ஒரு விஷயமே இல்லாம அதை சும்மா அவர் வந்து திறந்து வச்சுட்டு போறாருன்னா என்ன, அது என்ன மியூசியமா இல்ல பள்ளிவாசலா? ரொம்ப அதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து ஒரு அருவருப்பா இருக்கு. ஏன் இப்படி மார்க்கத்தை வந்து இவங்க விற்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு? நீங்க உங்க பாசத்தை அரசியல்வாதி மேல காட்டணும்னா அவருடைய வீட்லயோ இல்ல அவருடைய ஆபீஸ்லயோ இல்ல வேற எங்கேயோ போய் நீங்க பொது இடங்கள்லயோ போய் உங்களுடைய பாசத்தை காட்டுங்க. அதே மாதிரி அவர் உங்ககிட்ட பழகணும்னாலும் வேற உங்க வீட்டுலயோ இல்ல வேற ஏதாவது மீட்டிங்லயோ வந்து உங்களோட அவர் பழகட்டும். இதை வந்து நீங்க வந்து ஒரு இபாதத்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராரு, உள்ள வந்து இபாதத் பண்ணிட்டு இந்த தொப்பியை அதாவது மாட்டி அந்த ஒரு நாள் ஃபுல்லா முஸ்லீம் வந்துட்டு கழட்டி வச்சு வெளியே போய்கிட்டு இருக்காரு. நீங்க அவருக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை முஸ்லீம் ஆகிறது இஸ்லாத்துல இருக்குதா? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம எவ்வளோ வந்து ஒரு நடிகருக்கு பின்னாடியும் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடியும் எவ்வளோ கேவலமா நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு மறுமையில நமக்கான கேள்வி என்ன, அவங்கள பத்தி அவங்க யோசிச்சுப்பாங்க. அவங்கள நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துக்கிறது புதுமையான விஷயம் கிடையாது. எப்பவுமே அவங்க பண்றவங்க தான், சரிங்களா. வருஷத்துக்கு ஒரு தடவை தலையில துணி போடுவாங்க, குலா வைப்பாங்க, அப்புறமா அதை மாத்திப்பாங்க. ஆனா நீங்க வந்து இதை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் தொழுகெல்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமே கிடையாது. தயவு செய்து மனம் திருந்தி மாறுங்க. இப்ப சில பேர் சொல்லலாம், இதே பேர் நிறைய பேர் வந்து ஒரு ஆர்வத்துல கூட என்ன பண்ணுவாங்க, தொழுவைக்கு வருவாங்க. அவங்களெல்லாம் தவிர்க்க முடியுமா? அதுக்கப்புறம் கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான். உண்மையை சொல்லுங்க, இவர் ஆர்வத்துக்கு வந்து தொழு வந்தாரா? இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படின்னா எல்லாரும் முஸ்லீம்கள் எல்லாம் தொழுறாங்களே, அப்படி தொழுவையில என்னதான் இருக்கு அப்படின்னு தொழுது பார்த்தவங்களும் இருக்காங்க. அப்படி தொழுது பார்த்ததுனால ஆசை வந்து முஸ்லீமா மாறினவங்களும் இருக்காங்க. ஆனா இது பக்கா அரசியலுக்காக நடந்த ஒரு நாடகம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாதா? இப்போ இவர் மனமாற்றம்னா இவர் அதை வீட்டிலேயே பண்ணலாம், இல்ல இவரா வந்து ஏதோ ஒரு மஸ்ஜித்ல போய் டக்குன்னு தொழுதுட்டு போகலாம் இல்லையா. இதுக்கு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி இதுக்கு ஒரு பேச்சு, அதுக்கப்புறம் தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு அரசியல் மேடையில எப்படி பேச்சு நடக்குமோ அந்த மாதிரி அவர் பேசுறாரு. இங்க என்ன குத்பாவா நடக்குது? இப்ப நீங்க தொழுகை முடிஞ்சோடனே அவரை பயான் பண்ணவா வச்சிருக்கீங்க? அவருடைய அந்தரங்க பேச்சுக்களையும் அவருடைய கட்சி கொள்கைகளையும் எங்க வந்து பேசுறாரு? பள்ளிவாசல நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை பத்தி நிறைய வதந்திகள் பரவுது, அதெல்லாம் உண்மை தப்பு அப்படி ஏதோ பேசுறாரு. அவங்க என்ன வேணா பேசலாம், ஆனா அது எங்க பேசணும்? அது பேசுறதுக்குரிய இடம் பள்ளிவாசலா? அதை பார்த்துட்டு நீங்களும் பக்கத்துல இருந்து உட்காந்து அவர் பக்கத்துல நிக்கிறத பெரிய குடுப்பன மாதிரி நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கெல்லாம் அல்லாஹ்க்கு பதில் சொல்ல வேணாமா? இப்படி கொண்டு வந்து இன்னொருத்தவங்களுடைய அரசியல் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் பத்தி பள்ளிவாசலில் நின்று பேச வைக்கிறது எவ்வளோ மிகப்பெரிய தப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா மதத்தினரோடையும் சேர்ந்து இருக்காங்க. எத்தனையோ யூதர்களோட உணவு அருந்திருக்காங்க இல்லையா. யூதர்களும் அவங்கள நோக்கி வந்திருக்காங்க. எப்படி நடந்திருக்கு? எல்லாமே அவங்க வீட்லயும் இவங்க வீட்லயும் நடந்த ஒரு மீட்டிங்கா தான் நடந்திருக்கு இல்லையா. பள்ளிவாசல்ல சில பேச்சுவார்த்தைகள் அவங்களுக்குள்ள நடக்கிறதுக்கு பேசியிருப்பாங்க, ஒரு கிறிஸ்தவர்களோட பேசியிருப்பாங்க. ஆனா இவங்களை ப்ரொமோட் பண்றதுக்காக வேண்டி, அவங்களுடைய கொள்கைகளை ப்ரொமோட் பண்றதுக்காக வேண்டி பள்ளிவாசல்ல கூட்டு வந்து நிக்க வச்சு தொலை வச்சு பேச வச்சு இப்படி எல்லாம் அவங்க என்னைக்காவது பண்ணிருக்காங்களா? இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா? அப்ப நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் சிந்திக்கணும். அடுத்து இன்னொன்னு யோசிக்கணும். அதாவது இப்போ நான் இஸ்லாமியர்களுடைய நண்பர் அப்படின்னு வந்து நிக்கிற இதே விஜய் தான் எத்தனையோ படங்கள்ல இஸ்லாமியர்கள் என்ன பண்ணிருக்காரு, தீவிரவாதிகளா சித்தரிச்சிருக்காரு
இல்லையா? ஏன் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்து அவர் ஒரு படம் நடிக்கிறதா இருந்தா அந்த படத்துல இந்த மாதிரி கான்செப்ட் வந்தா அதுக்காக அவருக்கு பல கோடி ரூபாய் கொடுக்க போறதுன்னா அதுலயும் அவர் நடிப்பாரு. அவங்க நடிகர்கள், அவங்களுக்கு இஸ்லாத்தை போற்றணும் புகழணும் இல்லை சித்தரிக்கிறோமா அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறோமா அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய மார்க்கத்தை விற்று நம்மளுடைய இபாதத்தை கேள்விக்குறியாகவும் கேளிக்கைக்குரியதாகவும் ஆக்கிட்டு இருக்கோமே, இது எவ்வளோ பெரிய தப்பு சரிங்களா? அதனால தயவு செய்து சிந்திச்சு செயல்படணும். அடுத்து இதில் பெண்கள் பண்ண லூட்டின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து பேசுறதெல்லாம் பார்க்கணுமே, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் வந்து பொங்கி வழிஞ்சிட்டு இருக்காங்க அவங்க இபாதத்தில் சரிங்களா? விஜயை பார்க்கறதுக்காகவே இஃப்தார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாங்க. அதுலேயும் ஒரு அம்மாலாம் அப்படியே விஜயை பார்க்கலன்னா அப்படின்னு அழுகுது. அதெல்லாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு வயிறு எரியுது. என்ன அல்லாவே, இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் இருக்கோமா இல்லை என்ன? இவங்கெல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்காங்க? இங்கே நின்று எல்லாரும் எங்கள் தளபதிக்கு ஓட்டு போகணுன்னு அரசியல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவரை பார்க்கலன்னா செத்துருவோங்கிறாங்க, அவரை பார்க்கணுங்கிறாங்க, அவர் எங்கள் அண்ணங்கிறாங்க, மாமாங்கிறாங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க இஃப்தார் நிகழ்ச்சியில். எதுக்கு இங்கே எதுக்காக வந்தீங்க? யாரை பார்க்க வந்தீங்க? எப்பவுமே வேணும். ஓகே. அவர் எங்களுக்கு அண்ணா, அண்ணா தாய் மாமா எல்லாமே அவர் எல்லாமே அவர்தான். ஏன் இவ்வளவு பிடிக்குது? என்ன காரணம்? எல்லாமே அவருக்கு தான். ஏமா அதான் ஏன் இவ்வளவு பிடிக்குது? சென்டிமென்ட் ஃபீல் ரொம்ப அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் 10 வயசுல இருந்து தான் பார்த்துனேன். அவர் படங்க மொத்தமே எனக்கு பிடிக்கும். பார்க்கணும் சொல்லிட்டு தான் ஆர்வம் வந்தேன். நான் ரொம்ப பார்க்கவும் முடியல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சரிம்மா, இந்த வீடியோ அவர் பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஏமா கண்ணீர் விடுற? பார்க்க முடியல. அவ்வளவு உங்களுடைய அரசியல் விருப்பத்தை அரசியல் மேடைகளில் காட்டிக்கங்க. அதுவே எல்லைக்கு மீறி போகும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நிறைய இடத்துல முஸ்லீம் பெண்கள் புர்கா போட்டு வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்காக அதாவது உயிரை கூட விட்டுருக்காங்க இல்லையா? கரூரில் நடந்த இதில் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கேவலமாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி மஸ்ஜிதில் வந்து ஒரு இபாதத்து செய்யக்கூடிய, அதுவும் ஒரு ரமலான் மாதத்துடைய இபாதத்தில் வந்து நம்மளுக்கு இப்படி பண்ணுறது எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். ஸோ தயவு செய்து இதெல்லாம் நம்ம மாற்றணும். ஏன்னா எந்த ஒரு இபாதத்துமே உள்ள ஈமான் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் இல்லாமல் செய்கிற, இப்போ ஒரு தொழுகை செய்யணும்னு ஆசைப்பட்டு ஒரு நான் முஸ்லீமாக இருக்காங்க, எப்படி தொழுகணும்னு தெரியல, இல்லை அவங்களுக்கு நம்ம எப்படிலாம் தொழுதுகிட்டு இருக்கோம்னு பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க பண்ணுறது ஒரு எக்ஸசைஸ் இல்லையா? குனிறாங்க நிமிர்றாங்க. அதே மாதிரி இவங்க பண்ணுறது ஒரு விரதம். அல்லாஹ்வை தன்னுடைய ரப்பா ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்மளுடைய வழிகாட்டியா இறை தூதரா ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியம் நம்மளுடைய குடும்பத்துக்காக நம்ம பண்ணாலும் அது இபாதத்து சரிங்களா? அதனால இபாதத்துனா என்ன அப்படிங்கிறத தயவு செய்து முஸ்லீம்கள் அனைவரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒருத்தர் அரசியல்வாதி வந்து ஒரு நாள் நம்ம செய்கிற ஒரு காரியத்தை பண்ண உடனே அவர் முஸ்லீம் ஆயிட மாட்டார், முஸ்லீம்களுடைய நண்பர் ஆகிட மாட்டார். இது இவரின் இல்லை, எவராக இருந்தாலும் சரி தயவு செய்து அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போகாதீங்க. இவ்வளோ விருப்பத்தை தயவு செய்து நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே காட்டுங்க. நமக்கு இம்மை வாழ்க்கை மறுமை வாழ்க்கை ரெண்டுலுமே வெற்றி கிடைக்கும் சரிங்களா? எந்த நடிகரையோ அரசியல்வாதியோ யாரையுமே நம்ம நம்ப வேணாம். ஓட்டு போடுங்க. உங்களுக்கு யாருக்கு பிடிச்சாலும் தயவு செஞ்சு ஓட்டை மிஸ் பண்ணாமல் போடணும் இல்லையா? நம்மளுடைய அது உரிமை, நம்மளுடைய குடியுரிமையை நம்ம நிலைநிறுத்தணும். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஓட்டு யாருக்கு நம்ம போடுறோமோ அவங்களுக்கு நம்ம அடிமையாகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அவங்க பின்னாடி இப்படி திரியணும், இப்படி அவங்கள என்ன பண்ணுறது, நம்மளுடைய இபாதத்தை செய்யக்கூடிய இடத்தில் கொண்டு வந்து நம்மளுடைய இபாதத்தை நம்ம கலங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. அதனால இஸ்லாமியர்களாகிய நாம் அனைவருமே அல்லாஹ் தாலாவுடைய திருக்குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டிய வழிமுறையும் பற்றி பிடித்து கொண்டு இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி அடையணும். அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் நேர்வழி அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.